செய்திகள். புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை ராசாத்தி மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைபார் காணமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருவதாக துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் தெரிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஈச் உலக சாதனைக்காக மனவளர்ச்சி குன்றி 21 வயது விஜயகுமார் 100 நிமிடங்கள் தொடர் திரை நடனம் நிகழ்த்தினார். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிகளின் சார்பில் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. மின்துறையா முதியோர் இல்லமா தொடர்ந்து ஓய்வு பெற்றவர்களை பணியில் அமர்த்துவதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யாந்திரி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை ராசாத்தி மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராசாத்தி மதுபான கடை உள்ளது. இங்கு ரூபாய் 500க்கு மேல் மதுபானம் வாங்குபவர்களுக்கு சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் நேரடியாக மதுபான கடைக்கு சென்று 500 ரூபாய் கொடுத்து மதுக்களை வாங்கினர். மேலும் வாங்கிய மதுக்களை சாலையில் ஊற்றியும் பரிசு கூப்பனை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் புதுவை முழுவதும் இதுபோன்ற பரிசு கூப்பனை அறிவித்து குடிமகன்களை ஊக்குவிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்குதா என எங்கும் குடும்பங்கள் பலர் இருக்கின்ற நிலையில் இதுபோன்ற மதுபான கடையில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன் உழவர்கரை தொகுதியில் மதுபான கடைகளை எதிர்த்து வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் போராட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு துணி வாங்கி ஏதாவது ஒரு குழுக்கல்ல ஏதாவது உழாதான்னு சொல்லிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளோ எதிர்பார்ப்போட ஒரு திருவிழாவாக கொண்டாடுற வணிக திருவிழாவை இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம உழவர்கரை தொகுதியில் ராசாத்தி பாரில் வணிக திருவிழாவை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கிறாங்க. யார் குடிமகன் சரக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு கூப்பனை 500 ரூபாய்க்கு யார் சரக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வணிக திருவிழா கூப்பன் தராங்க. இதோட ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு அவமானம் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த கூப்பனில் ஒரு பரிசு விழுந்ததுன்னா என்னன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பரிசளிப்பு விழாவில் என்னன்னு கௌரவிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ராசாத்தி பாரில் உழவர்கரை பகுதியில் ராசாத்தி பாரில் சரக்கு வாங்கின ஒருத்தருக்கு முதல் பரிசை கொடுக்கிறோம் என்று புதுச்சேரி அரசால் முதல்வர் மற்றும் கவர்னர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முதல் பரிசு யாருக்காவது இங்கே குடிமகனுக்கு விழுந்ததுன்னா குடிகாரனுக்கு முதல் பரிசு கொடுத்த மாநிலமாக புதுச்சேரி திகழும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் எதுவும் அதுக்கு மேலே கேட்க விரும்பலை. நான் என் தொகுதியில் ஆல்ரெடி நான் சொல்கிறேன், உழவர்கரை தொகுதியில் பாரே வேணான்றேன். ஒரு அரசாங்கத்தோட ஒரு உழவர்கரை தொகுதியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இந்த பாரை வச்சுட்டு, ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பாரை வச்சுட்டு, ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் ஒரு பாரை வச்சுட்டு அவ்வளோ நாடை கெட்டு குட்டிச்சாராகிறது பத்தாமல் இந்த புதுச்சேரி வணிக திருவிழான்ற ஒரு பெரிய மக்கள் கொண்டாடுற ஒரு விழாவை எவ்வளோ கேவலமாக்கிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வணிக திருவிழா கூப்பனு இன்றைக்கி நான் பாரில் 500 ரூபா கொடுத்து இந்த சரக்கை வாங்கி, இந்த கர்மம் பிடிச்ச சரக்கை வாங்கி இந்த ஒரு கூப்பனை வாங்குற நிலைமை இருக்குது. இன்றைக்கி அந்த சரக்கை எல்லாத்தையும் ஊற்றி என்னோடய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். இந்த வணிக திருவிழாவை நல்லபடியாக கொண்டு வாங்க. நான் இது உங்களை நான் தப்பாக சொல்லலை, நல்லதுக்கு பயன்படுத்துங்க. நல்லது செய்கிறத நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இதெல்லாம் இதை விட ஒரு அசிங்கம் வேறு எங்கேயுமே எந்த ஒரு மாநிலத்தில் நடக்காதுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த கூப்பனை பத்திரிகையாளர் முன்னாடியே நான் இதை கொளுத்த போகிறேன். நான் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் நான் கீழே ஊற்றிட்டு நான் இதை உடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா யார் காலையாக பற்ற போகுதுன்னு சொல்லி எடுத்து ஓரமாக வச்சுருவேன். இந்த கூப்பனை
இது என்னோட கூப்பனு, நான் காசு கொடுத்து வாங்கின கூப்பனு, இது ஒரு புடியால் வாங்கின கூப்பன் இருக்கக்கூடாது. நான் இதை இன்றைக்கே நான் இப்போ இங்கேயே உங்கள் எதிரிலே நான் கொளுத்த போகிறேன். நான் கீழே இருக்குதுல, இப்படி உங்கள் கை இப்படிக்கே இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருந்தா ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருந்தா போனோம். பிளாக் ஆகிடுச்சு லைட்டிங் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காணமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருவதாக துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் தெரிவித்தார். அவர் நாட்டின் மிக உயரிய பதவிகளை அலங்கரித்து அனைவராலும் போற்றப்பட்ட தலைவராக திகழ்ந்தவர். நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் அவர் மேற்கொண்ட செயல்பாடுகள் அரசியல் கடந்து இன்றளவும் எல்லோராலும் பாராட்டப்படுகிறது. பேராசிரியராக, பொருளாதார நிபுணராக, ரிசர்வ் வங்கியின் தலைவராக, பாரத பிரதமராக அவர் ஆற்றிய பணிகளை நாடு என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் என்று திரு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் தெரிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஈச் உலக சாதனைக்காக மனவளர்ச்சி குன்றி 21 வயது விஜயகுமார் 100 நிமிடங்கள் தொடர் திரை நடனம் நிகழ்த்தினார். மற்றும் கலைரத்னா பைரவியின் 25 ஆண்டுகால தொடர் 1710வது கவியரங்கம் நிகழ்த்திய நிகழ்வு. மேலும் சிவகாசி டாக்டர் கணேஷ் 20 ஆண்டுகளில் 4624 ஜோடி கண்களை பெற்றதற்கான நிகழ்வு நடைபெற்றது. சாதனையை ஈச் உலக சாதனை அமைப்பு நிறுவன தலைவர் கலை மாமணி டாக்டர் தமிழ்வாணன் அங்கீகரித்தார். நிகழ்வில் சாதனை சான்றுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், குழந்தைகள் உலக அமைப்பு தோமஸ் ஆவோச், பெல்ஜியம் ஆகியோர் சாதனையாளர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கலைரத்னா டாக்டர் பூபேஷ் குப்தா, கலைமாமணி ஓவியர் அரிய புத்திரி, சமூக சேவகர் முருகராஜ், ஏஞ்சல்ஸ் பவுண்டேஷன் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிகளின் சார்பில் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகள் சார்பாக இயக்கம் நடத்துவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விஸ்வநாதன், தினேஷ் பொன்னையா, நாரா கலைநாதன், அந்தோணி, கீதநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எஸ் ராமச்சந்திரன், ராஜாங்கம், பெருமாள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பாலசுப்ரமணியம், புருஷோத்தமன், விஜயா, அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கீழ்காணும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் விடுதலை போராட்டத்திலும் சமூக விடுதலை போராட்டத்திலும் தீவிரமாக ஈடுபட்ட சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது சனாதன வன்மத்தை வெளிப்படுத்தி உள்ளார். அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவின் ஆவண பேச்சுக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. சாதிய அமைப்பையும் மதவெறி அரசியலையும் வளர்த்து வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து செல்வதை பிஜேபி ஒருபோதும் கைவிடாது என்பதையே அமித்ஷாவின் சனாதன வெற்றி பேச்சு அமல்படுத்துகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த ஈடு இணையற்ற சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் பொறுப்பில் நீடிக்க கூடாது, அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டுமென வலியுறுத்தி வரும் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மின்துறையா முதியோர் இல்லமா தொடர்ந்து ஓய்வு பெற்றவர்களை பணியில் அமர்த்துவதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கௌசிகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாநில செயலர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மாநில குழு உறுப்பினர் ஜெயராஜ் நன்றி கூறினார்.
மாநில செயற்குழு உறுப்பினர் லீலாவதி, மாநில குழு உறுப்பினர்கள் நிலவழகன், ஜெயபிரகாஷ் சிந்து, சத்யா ஸ்ரீதர், ஜஸ்டின் அஜித், இடைக்கமிட்டி உறுப்பினர்கள் தாமோதரன், கமலவேலன் அரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் படித்து முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைக்காக பதிந்து காத்திருப்பவர்கள் சுமார் 3.5 லட்சம் பேர் இருக்கும் என்று தெரிய வருகிறது. நாடு முழுவதும் மத்திய மாநில அரசு துறைகளில் சுமார் 60 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரப்பப்படாமல் உள்ளதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டிக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படித்து முடித்து வெளிவருகின்றனர். குறிப்பாக பொறியியல் மற்றும் ITI படித்த பட்டதாரிகள் ஆயிரக்கணக்கானோர் மின்துறையில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்து கிடக்கும் சூழலில் புதுச்சேரி மின்துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களை பணியமர்த்துவது இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் செயலாகும். 2022ஆம் ஆண்டு இதேபோல பணியமர்த்தியதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டித்து போராட்டத்தை நடத்திய போது சற்று பின்வாங்கிய அவர்களை திருட்டுத்தனமாக பணியமர்த்தியது மின்துறை. மேலும் இளநிலை மற்றும் உதவி பொறியாளர் பணியிடங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களை பணியமர்த்தும் முறை மின்துறை தனியார்மயம் ஆகும் வரை நீடிக்கும் என கூறியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. இவ்வாறான அறிவிப்பு ஒட்டுமொத்த புதுச்சேரி இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். ஆகவே புதுச்சேரி அரசு படித்து முடித்த தகுதியான இளைஞர்களை நிரந்தர பணியாளராகவும் மின்துறை தனியார் மயம் என்ற முடிவை முழுவதுமாக கைவிட வேண்டும் என இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யாந்திரி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். புதுவை பல்கலைக்கழக மாணவிகள் ஆர்த்தி, கோகிலா, கிருத்திகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர். முடிவில் புதுவை கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் நன்றி கூறினார். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவிற்கு பொதுமக்கள் நாளை வரை இங்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அண்ணா சிலை அருகே நடந்தது. புதுச்சேரியில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனை வலியுறுத்தி போக்குவரத்து போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அண்ணா சிலை அருகே ஹெல்மெட் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடந்தது. போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி தலைமை தாங்கினார். SPக்கள் செல்வம், மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போக்குவரத்து இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட போலீசார் உடனிருந்தனர். அப்பொழுது அண்ணா சிலை வழியாக வந்த 2 சக்கர வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து தொடர்பான கேள்விகளை கேட்டு சரியான பதிலளித்த 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி இலவச ஹெல்மெட் வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை பார்க்கிங் செய்ய வசதியாக QR கோடு அடங்கிய அட்டை வாகன ஓட்டிகளிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை ராசாத்தி மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காணமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருவதாக துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் தெரிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஈச் உலக சாதனைக்காக மனவளர்ச்சி குன்றி 21 வயது விஜயகுமார் 100 நிமிடங்கள் தொடர் திரை நடனம் நிகழ்த்தினார். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிகளின் சார்பில் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. மின்துறையா முதியோர் இல்லமா தொடர்ந்து ஓய்வு பெற்றவர்களை பணியில் அமர்த்துவதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யாந்திரி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.